ஹாய் உறவுகளை, எப்பயுமே நான் தான் அடுப்பு பற்ற வச்சுட்ருப்பேன். இன்றைக்கி பாருங்கள், ஒரு சேஞ்சுக்கு எங்கள் மாமா உட்கார வச்சுருக்கேன். எங்கே காட்டுறேன்? என்னடா இது? ஓ தோ இருங்க 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 இப்படி காட்டுறேன். இங்கே பாருங்கள், கட்டை நல்லா காஞ்ச நாள் தான் கட்டி நல்லா எரியுது, தெரியுதா? காற்றுக்கு நல்லா அணையுது. மற்றபடி நல்லா அன்னைக்கு ஃபுல்லாக ஈரங்க. நான் தனியாக உட்காந்துட்டு ஈரத்துலேயே போட்டு ஓகே சத்தமாக இந்த கட்டை வந்தாதான் இந்த கட்டை கொலிக்க முடியும். கேட்டுச்சு நல்லாவே கேட்டுச்சு. எதுக்கு தெரியுங்களா, இன்றைக்கி நான் வந்து அடுப்புக்கிட்ட போகாமல் மாமா உட்கார வச்சுட்டேன்னா, ஆக்சுவலாக என்னென்னா உள்ளே வந்து சமையல் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்பெஷல் என்ன ஸ்பெஷல்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். என்ன செய்கிறேன் அப்படின்றத வீடியோக்குள்ளே வாங்க. அதுக்காக ஸ்டெப் 1லேருந்து ஆரம்பித்து எண்டு வரைக்கும் காட்ட மாட்டேன். ஏன்னா அப்படி போனால் ரொம்ப லென்த்தியாக போகும். ஏங்க இப்படி போட்டு அறுக்குறீங்கன்னு கேட்பீங்க. அதனால் அவ்வளோ பெருசுலாம் போடாமல் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடுறேன். ஓகேவா? வாங்க. யாராச்சும் பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி விசிறி வச்சுக்கிட்டு அடுப்புக்கிட்ட உட்காந்து? எதுக்கு தெரிஞ்சுக்கலாம் மாட்டாடியும் விசிறி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன். பனி பெய்யுது, அணைஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுறது? இந்த பக்கம் மரம் வச்சுருக்கேன், அந்த பக்கம் விசிறி வச்சுருக்கேன். இது என்னடா காம்பினேஷனு? அணைஞ்சு போச்சுன்னா இதை வச்சு இப்படி இப்படி விசுறது. இது கொசு கடிச்சா இது இப்படி இப்படி எனக்கு விசுறது. இது 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 அது ரொம்ப போச்சுன்னா சூடாக அள்ளி அப்படி கொட்டுறது. ஐயோ, மரமே மெல்ட் ஆகிடும். என்னென்ன பேசுகிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக இன்னும் வீடியோ கட்டணும் இதுவில் வந்துட்டேன்னு கேட்காதீங்க. நான் உள்ள சமையல் தான் பண்ணிகிட்ருக்கேன். நடுவில் பார்த்தா எங்கள் மாமா ஏதோ பண்ணிகிட்ருக்காருல, அதையும் உங்களுக்கு அவர் பண்ணுறதெல்லாம் காமெடியாக இருக்கும். ஸோ அதை உங்ககிட்ட காட்டலான்னு சொல்லிட்டு தான் நான் திரும்பி இப்படி ஒரு வீடியோ காட்டினேன். பற்ற வச்சு ரொம்ப போச்சு. டாடி, நீ முன்னாடியே சொல்லியிருந்தேன், நான் உள்ளே வைக்காமல் ரைஸ் இங்கே ஏற்று வந்திருப்பேன் தெரியுமா? நெருப்பு எங்கே அள்ளி கொட்டுறது சொல்லுங்கள். எதில் எப்படி அள்ளி கொட்டுறது? நெருப்புலாம் அள்ளி கொட்டக்கூடாது. ஆறுனதுக்கப்புறம் அதோட சாம்பல், நான் எப்போயுமே என்ன பண்ணுவாங்க இருக்க சாம்பல் அள்ளி அந்த ஓரம் வச்சுடுவேன், தண்ணி தெளிச்சிடுவேன், மறுநாள் அள்ளி கொட்டுவேன். சூடாக யாராவது கொட்டுவாங்களா? என்ன இப்படி பேசுகிற? இல்லை, அந்த முறம் எதுக்குன்னு கேட்டீங்க, அதுக்கு தான். சரி, ஓகே, யூ கண்டினியூ. நான் உள்ளே போய் கண்டினியூ. ஓகே, நான் போகிறேன். பை பை. அடுப்பு பற்ற வச்சா தான் நல்லா இருக்குது என்ன கேட்டால். ஆமாம், நல்லா தான் இருக்கும். இந்த கிளைமேட்டுக்கு அடுப்பில் உக்காந்தாதான் டக்குன்னு இருக்குது. இன்னொன்று பாருங்கள், கரெக்டாக வந்து மழைன்னு நியூஸில் போடுறதுக்கப்புறம் தான் காற்று அலமோதுது. அங்கே அடுப்பு தெரியுதுங்களா? அலமோதுது. கிளைமேட்டும் மாறிடுச்சு. ஆனால் அது வரைக்கும் அமைதியாக இருந்ததுங்க 2-3 நாளாக. இப்போ திருப்பி சொல்லியிருக்காங்க ஏதோ புயல் வருது அடுத்தடுத்து. அது என்னென்னு நமக்கு தெரியல. டிசம்பர் 2 வரைக்கும் டைமு, அதனால் அப்படி இருக்குது. சரி, நான் உள்ளே போய் வீடியோ காட்டிட்டு வரேன் பேக். ஓகே, பார்க்கலாங்களா? நான் என்ன பண்ணியிருக்கேன், வெள்ளைச்சோறு. நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமான டைப்பில் சாதம் செய்கிறேன். எப்படின்னா, நான் எப்படி செய்கிறேன் அப்படின்னா, அரிசி அளந்துட்டு குக்கரில் வைக்காமல் தேவையான அளவுக்கு தண்ணியை வந்து 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி அளந்து கழுவிட்டு வச்சுருவேன். அது அவ்வளோதான். அப்படியே கொஞ்சம் சிம்மில் வச்சு தட்டு போட்டோம்னா ரைஸ் ஆகிடுச்சு. வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். இங்கே என்ன கட்டுறேன், இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் கழித்து இந்த ஸ்டைலில் ஒரு சிக்கன் குழம்பு வைக்கிறேன். சிக்கன் குழம்பு இல்லை, இது வந்து ஒரு சிக்கன் தொக்கு கிரேவி. சொல்லும் போதே எச்சி வரும், அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். இதோட ரெசிபி எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக நான் பொதுவாக எப்பயுமே வந்து சிக்கனுக்கு கடுகு சேர்க்க மாட்டேன். பட் இந்த ரெசிபிக்கு கடுகு சேர்த்தா தான் சூப்பராக இருக்கும். அதெல்லாம் நான் கடுகு சேர்த்துருக்கேன். எண்ணெய் கடுகு போட்டுடணும். போட்டுட்டு வந்து வெங்காயம் வதக்கிட்டு வெங்காயம் வதக்கிட்டு சிக்கனை போட்டு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டுடணும். போட்டதுக்கப்புறமா தட்டை கவர் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் போட்டுடணும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தக்காளியும் ஒன்றா அரைச்சி அது கொட்டணும். எல்லாத்தையும் மூடி கவர் பண்ணி குக் பண்ணணும். இதுதாங்க ரெசிபியோட சீக்ரெட். ஆனால் வேறு லெவலாக இருக்கும். அதில் மட்டும் மாற்று கருத்தே கிடையாது. சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த சிக்கன் வந்து ரொம்ப ஈஸி பண்ணுறது ஆக்சுவலாக. ஏன்னா நீங்கள் கொட்டினதும் அந்த சிக்கன் போட்டு வேகிறது மட்டும்தான் டைம் இருக்கும். அது வதங்க நம்ம எல்லாமே ஒன்றா போடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். சப்பாத்தி, ரைஸ், இட்லி, எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். தோசை, ஸ்பெஷலி தோசை ஊற்றி பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும். நம்ம வீட்டில் இன்றைக்கி ஒயிட் ரைஸும் தண்ணி சாம்பாரும் இந்த சிக்கன் கிரேவி தான். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
நான் என்ன பார்த்துட்ருக்கேன்னா டெய்லி வந்து மாமா கார்டனில் ஏதோ நம்மளோட மினி கார்டன் இது சரிங்களா, ஏதாவது ஒரு வேலை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டே நம்ம கார்டனையும் விசிட் பண்ண மாதிரி இருக்குமேன்னு அப்படியே வந்தேன். ஆக்சுவலாக இந்த பக்கம் நைட்டில் வரக்கூடாதுன்னு நினைப்பேன், இருந்தாலும் ஏதோ ஒரு ஆர்வத்தில் வந்துடுவேன் நான். ரொம்ப அழகாக இருக்குங்க. ஒரே ஒரு குச்சி எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கும்போது எங்கள் மாமா சொன்னார், வளராது, வேண்டாம், நீ ஏன் இப்படி பண்ணுற, வெறும் குச்சிலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து வைக்க சொல்கிறேன்னு சொன்னாங்க. எதுக்கு இந்த செம்பருத்தி செடிக்கு இதோ காட்டுறேன் பாருங்க இதுக்கு. பட் ஆனால் நான் சொன்னேன், நீ வெயிடடி, நம்பிக்கையோடு செய், கண்டிப்பாக வரும், நான் சொல்கிறேன், நீ செய்யின்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி வச்சாங்க. கடைசியில் பாருங்கள் இன்றைக்கி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி இதோட துளிர் பார்க்குறப்போ. உங்களுக்கு தெரியுதா? இருங்க இப்படி காட்டுறேன் பாருங்கள். ஓ என்னோட இது பாருங்க, வெறும் குச்சிங்க, இன்றைக்கி அதுக்கு உயிர் வந்திருக்கு. நான் டேயில் காட்டுறேன். இது ஆல்ரெடி வெட்டிட்டாங்க, ரொம்ப பெரிய வேப்ப மரங்க. அந்த மாதிரி பண்ணாமல் இருந்திருக்கலாம், எங்களுக்கும் விருப்பம் இல்லை, பட் பண்ணிட்டாங்க. ஆனால் மாமா ஆசையோடு வளர்க்குறாங்க. ஏய் எங்கடி போயிட்டு வரீங்க ஒருத்தருத்தியா? எங்கேயும் போயிட்டு வராளுங்க எல்லாம் தனித்தனியாக. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த முருங்கைக்கீரை ஸ்பெஷலானவங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ சந்தோஷமாக பறித்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கீரை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். என்ன மாம்சே கண் எரியுதா? ஐயோ என்ன யார்? ஓ பாருங்கள், பிங்கியை பிடிச்சி கொஞ்சிக்கிட்டு இருக்காரு மாம்சு. ரொம்ப நாள் கழித்து நம்ம வீட்டில் இன்றைக்கி சிக்கன் கிரேவியா, சரி உங்கள் கூட ஒரு இந்த வீடியோ மூலிமா ஷேர் பண்ணிக்குவோம் அப்படின்னு தான் நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சென்னை சிட்டியில் தண்ணி கொதிக்க வச்சு அடுப்புக்கு பக்கத்தில் உட்காந்து குளிக்கிறது ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அடேங்கப்பா, பிரமாதம் தான். இப்போ இங்கே பாருங்கள், இதெல்லாம் பகலில் விசிட் பண்ணணும் இந்த இடத்தையே. எப்படி இதெல்லாம் பக்கத்தில் அடுப்பு. நாளைக்கு காலையில் நான் விசிட் பண்ணிடுறேன், ஆனால் டைம் இருக்கிறோம். நாளைக்கு காலையில் ரொம்ப சீக்கிரம் இருந்துச்சா கண்டிப்பாக. டேடி இங்கேருந்து சாம்பல் எடுத்துமே அங்கே போட்டுக்கியா? ஆல்ரெடி நான் ரோஜா செடி தான் ரெடி போட்டேன், பின்னாடி பக்கம் போட்டுக்கலாம்ல. இங்கே பாருங்கள், சாம்பல் நேற்று அடுப்பு கொளுத்திட்டு எடுத்து வச்சது, பற்ற வச்சது, அதை இன்றைக்கி இங்கே போட்டிருக்காங்க. அங்கே போடலையா சாம்பல் அந்த செடிக்கு? இல்லை பின்னாடி இருக்க அந்த முருங்கை மரத்துக்கு போட்டுக்கலாம்ல. அப்புறம் டேடிமா இந்த முருங்கை மரத்துக்கு சாம்பல் போடும்போது மேலேருந்தே போடுமா? ஆமாம், அது பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு மேலேருந்தே போடு. சின்ன வயசில் நான் பார்த்துருக்கேன், அப்படி தான் பண்ணுவாங்க. பட் அது ப்ராசஸ்ஸானு தெரியாது. யூ கேன் ட்ரை, ஒரு வாட்டி ட்ரை பண்ணிப்பார். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நான் அந்த அடுப்பு அதெல்லாம் இது பண்ணிடணும்னு நினைக்கிறேன், வேலை இருக்குது. சரி ஓகேங்க, பாய், தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் மறக்காம. அது இவ்வளோ கலகலன்னு எரியுது, அதை சொல்லு. அது ஒன்று சொல்லி தானே ஆகணும். சரிங்க, பாய் டாடி, பாய் சொல்லு டாடி. டாட்டாங்க. இன்னொரு வீடியோவில் சூப்பராக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் ரெகுலர் ரொட்டீன் வீடியோ போட்டுட்ருக்கோம். வேறு ஏதாச்சும் கண்டென்ட் வேணும்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக போடலாம். ஐயடா, அதெல்லாம் சும்மா சொல்கிறாருங்க, நீங்கள் எதுவும் சீரியஸ் எடுத்துக்காதீங்க. பாய்.